Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம அரளிப்பூ செடியை பற்றி பார்க்க போகிறோம். இது நீரியம் ஓலியாண்டர் என்ற தாவர இனத்தை சேர்ந்தது. இது அதிக விஷத்தன்மை வாய்ந்தது. ஏன்னா இதை வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறோம், பட் இது கோயிலில் சிவபெருமானுக்கு உகந்தது. இது கோயிலில் சிவபெருமானுக்கு உகந்த மலர்னால கோயிலில் யூஸ் பண்ணுவாங்க, பட் இது அதிக விஷத்தன்மை வாய்ந்தது. கேரளாவில் சூர்யான்ற பொண்ணு ஒரு செவிலியர், அவங்க இதோட பூ சாப்பிட்டனால இறந்துருக்காங்க. பட் இது ஏன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறோம்னா இது காற்றில் உள்ள கெட்ட வாயுக்கள் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடை தன்னுக்குள்ளே இழுத்துட்டு அதை அந்த மாசுக்களை நீக்கி நமக்கு சுத்தமான காற்று தரும். இதை நம்ம பைபாஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாகனங்கள் அந்த ரோட்டுக்கு 2 சைட்லேயுமே இந்த அரளிப்பூ செடி தான் வைப்பாங்க. ஏன்னா இது வாகனங்களோட இரைச்சலை அதிக சத்தத்தை உள்வாங்கிட்டு நமக்கு நாய்ஸ் பொல்யூஷனை அவாய்ட் பண்ணணும்னு அதனால் வச்சுருக்காங்க. இன்னொன்று காற்றில் உள்ள மாசுக்களெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு சுத்தமான காற்று தரும்னு வச்சுருக்காங்க. இது அதிக நச்சுத்தன்மை கொண்டாலும் இதில் உள்ள இந்த செவர்லி பூ அதிக மருத்துவ குணம் நிறைந்தது. இது ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம இப்போ குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம்னா இதை வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப டேஞ்சர். இது அதிக விஷத்தன்மை உள்ளது. கார்டியாக் அரெஸ்ட் ஈஸியாக இதை சாப்பிட்டா கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி இதை வைக்கணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் வெரி கேர்ஃபுல். இதில் மஞ்சர்லி, செவ்வரளி, வெள்ளர்லி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் செவ்வரளியில் தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இது சிவபெருமான் சூடி கொண்டான்னு கூட திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு. ஸோ இது அதனால் அதிகமாக கோயிலில் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கேரளாவில் அந்த சூர்யான்ற பொண்ணு இந்த தனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷத்தில் தன்னை மறந்து இந்த பூவை சாப்பிட்ருக்காங்க. அதனால் மயங்கி விழுந்து இப்போ கார்டியாக் அரெஸ்ட் இறந்துருக்காங்க. இவங்க பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா உங்கள் ரத்தத்தில் விஷம் கலந்துருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்னும் ஃபர்தராக கன்ஃபார்ம் பண்ணல. பட் இது அதிக விஷத்தன்மை வாய்ந்தது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணணும். இது விஷத்தன்மை வாய்ந்தாலும் இதில் நிறைய நற்பயன்களும் இருக்குது. நமக்கு நாய்ஸ் பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணுது, காற்று உள்ள மாசெல்லாம் ரெடியூஸ் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய் பாய்.